தீரன் ஆதிராவை காரிலிருந்து தள்ளிவிட்டு அவள் கீழே உருள, அதற்குள் லாரி அந்த காரை மோதியதில் தூக்கி எறியப்பட்ட கார் அங்கிருந்த பள்ளத்தின் சரிவில் உருண்டு பற்றி எரிந்தது. அதற்குள் பின்னால் வந்த காரிலிருந்து யுவன், சரவணன், ரேவதி என்ற மூவரும் பதற்றமாக இறங்கி வந்தார்கள். சரவணன் ரேவதியை காரிலேயே அமர்ந்திருக்கும்படி சொன்னான். ஆனால் அவள் கேட்கவில்லை. சொன்னா கேளுங்க, நீங்க இப்ப வெளியே வந்து நிக்கிறது உங்களுக்கு சேஃப்டி கிடையாது என்று சொல்லிவிட்டு அவளை காரில் உட்கார வைத்து தண்ணீர் கொடுக்க சொன்னான். அதற்குள் அங்கே இன்னும் சில போலீஸ்காரர்களும் வந்துவிட்டார்கள். அவர்களிடம் அவளை பார்த்து கொள்ள சொல்லிவிட்டு மற்ற அனைவரும் ஆதிராவின் அருகிலும் எரியும் கார் அருகிலும் ஓடினார்கள். ஆதிரா இன்னும் பிரம்மை நீங்காமல் எரியும் காரையே பார்க்க யுவன் வந்து ஆதிரா என்று அவளை பிடித்து உலுக்கினான். சட்டென்று எழுந்தவள் எதை பற்றியும் யோசிக்காமல் தீரா தீரா என்று பற்றி எரியும் கார் அருகே ஓடினாள். அவளின் இந்த தவிப்பு, பயம், பதற்றம், அழுகை இதையெல்லாம் யுவனும் ரேவதியும் இதற்கு முன் பார்த்ததில்லை. அங்க போகாத, அந்த கார் எரிஞ்சிட்டு இருக்குமா, இப்ப வெடிச்சிரும், போகாத, பிளீஸ் போகாத என்று அவளை பிடித்து இழுத்தார்கள். ஆனால் யாருடைய இழுப்புக்கும் அவளின் தவிப்பு ஈடாகவில்லை. சரவணன், மேடம் பிளீஸ் வேண்டாம், அங்க போகாதீங்க மேடம் என்று அவளை தடுக்க பார்த்தார்கள். இன்னும் ஒரு போலீஸ்காரர்களும் வந்து நீங்க அங்க போகாதீங்க என்று அவளை பிடித்து கொண்டார்கள். ஆனால் அவளுடைய அழுகைக்கும் தவிப்புக்கும் முன்பாக அவர்களுடைய வலிமை மிகவும் குறைவானதாக தோன்றியது போல. பட்டென்று மொத்த அனைவரையும் உதறிக்கொண்டு விடுங்க என்ன என்று ஆதிரா கத்திக்கொண்டு வேகமாக எரியும் காரில் போய் விழ பாய்ந்தாள். அவள் பாய்ந்ததும் யுவன் அதிர்ந்தே விட்டான். ரேவதியும் அக்கா என்று காருக்குள்ளிருந்து கத்தினாள். யுவன் ஆதிரா என்று கத்த, சரவணன் மேடம் என்று அவனும் கத்தியே விட்டான். அவர்களுக்கெல்லாம் இது ஆச்சரியமாகத்தான் இருந்தது. ரேவதியும் அக்கா என்று கத்தினாள். அனைவரும் அவள் அந்த காரில் விழுந்து விட்டாள் என்று பயந்துவிட சட்டென்று ஒரு வலிய கரம் அவளை பிடித்து நிறுத்தியது. அவளோ அது யார் என்று கூட பார்க்காமல் விடுங்க, என்ன விடுங்க என்று கத்தியபடி தீரா என்று அந்த காருக்கு அருகே ஓட பார்த்தாள். பளார் என்று ஒரு அறை அவள் கன்னத்தில் விழுந்தது. அப்போதுதான் திரும்பி பார்த்தாள். தலையிலிருந்து ரத்தம் வழிந்தபடி ஒரு பக்க கை முழுவதும் சிராய்ப்பு ஏற்பட்டு மற்றொரு கையால் அவளை இருக்க பற்றி நின்றிருந்தான் தீரன். பைத்தியமாடி நீ, எரியிற கார்ல போய் விழப்போற, இன்னும் கொஞ்ச நேரத்துல அந்த கார் வெடிச்சிரும் என்று அவன் சொல்லிக் கொண்டிருக்கும் பொழுதே அது வெடிக்க ஆரம்பிக்க பட்டென்று அவளை இழுத்துக்கொண்டு பக்கவாட்டில் விழுந்தான் தீரன். அவன் சொன்னது போலவே வெடித்து சிதறியது. அனைவருக்கும் அங்கு என்ன நடந்தது என்று தெரிவதற்குள்ளாகவே கார் சுக்கு நூறாக சிதறி இருந்தது. ஆதிராவிற்கு அது எதிலும் கவனம் இல்லை. அவள் கவனம் எல்லாம் தீரனின் மீது மட்டும்தான் இருந்தது. இமைக்காமல் அவனையே பார்த்து கொண்டிருந்தாள். கண்களில் மட்டும் கண்ணீர் வழிந்தபடி இருந்தது. பின்னர் அவளை பார்த்தவன், ஏன் இப்படி பண்ற, போய் அதுல விழுந்திருந்தா இந்நேரம் என்ன ஆகிருக்கும் என்று அவளிடம் கத்தினான் தீரன். நான் எவ்வளவு பயந்துட்டேன் தெரியுமா, உங்களுக்கு ஏதாவது ஆயிருந்தா நான் என்ன பண்ணுவேன், நீங்க எங்கேயோ நல்லா இருக்கீங்கன்னு தான் நானும் வாழ்ந்துட்டு இருந்தேன், நீங்க இல்லனா நான் என்ன பண்ணுவேன் என்று அவள் கூறியது மட்டுமல்லாமல் சட்டென்று அவன் முகம் முழுவதும் பைத்தியம் பிடித்தவள் போல முத்தமிட அதிர்ச்சியும் மகிழ்ச்சியும் கலந்து அவளை பார்த்தான் தீரன். தீரனுக்கு மட்டுமல்ல, யுவனுக்கும் ரேவதி, சரவணனுக்கும் இது அதிர்ச்சியும் ஆச்சரியமாகத்தான் இருந்தது. அப்போதுதான் ஓஹோ, இவங்க 2 பேருக்கும் ஏதோ சம்பந்தம் இருக்கு போல, அதனாலதான் சார பத்தி அத்தனை முறை கேட்டாங்களா என்று நினைத்தான் சரவணன். யுவனும் தன் தங்கை விரும்பிய மாப்பிள்ளை தீரன் தான் என்பதை புரிந்து கொண்டான். தீரனும் அவளை அணைத்துக் கொண்டு, நான் மட்டும் எப்படி இருப்பேன், நீ போய் அந்த கார்ல விழ போற, உனக்கு ஏதாவது ஆகியிருந்தா என்று அவனும் அவளை இறுக்கி அணைத்துக் கொண்டான். அவன் குரலும் கம்மியது. அப்போதுதான் நிமிர்ந்து அவன் முகம் பார்த்தாள். அவனுக்கு இன்னும் ரத்தம் வழிந்து கொண்டிருக்க, வாங்க நாம ஹாஸ்பிட்டலுக்கு போலாம், வாங்க, எவ்வளவு ரத்தம் வருது பாருங்க, சீக்கிரம் வாங்க என்று அவனை பிடித்து இழுத்தாள் ஆதிரா. சரி சரி, ரிலாக்ஸ் ரிலாக்ஸ், எனக்கு ஒண்ணும் இல்ல என்று அவளை தன்னிடம் இருந்து விலக்கி நிறுத்தி தன் கை அணைப்பிலேயே வைத்துக் கொண்டான். அதற்குள் மற்ற போலீஸ்காரர்கள் அங்கு வந்தார்கள். அவன் முன்பு சல்யூட் அடித்து, சார் இது என்று ஏதோ சொல்ல வர, எனக்கு தெரியும், நான் சொன்னதெல்லாம் ரெடி ஆயிடுச்சு தானே, அந்த லாரி அதை அனுப்புனது யாரு, எல்லாமே ட்ரேஸ் பண்ணிருக்கீங்களா, உடனடியா அரெஸ்ட் வாரண்ட் ரெடி பண்ணுங்க, இது அவன் தான் பண்ணானா என்று கேட்டான். ஆமா சார், எல்லா எவிடன்ஸுமே இருக்கு என்றார் அந்த காவல்துறை அதிகாரி. உடனடியா ஆக்ஷன் எடுங்க, இப்பவே பிரஸ் மீட் அரேஞ்ச் பண்ணுங்க, நான் ஹாஸ்பிட்டல் போயிட்டு வரேன், அதுக்குள்ள ரெடி பண்ணி வைங்க என்று வேலைகள் மடமடவென்று நடந்தது. தீரனும் இதெல்லாம் ஒரு அடியா என்பது போல இருக்க மிகவும் பயந்திருந்தது ஆதிராதான். சீக்கிரம் வாங்கண்ணா, வண்டி எடுங்க, ஹாஸ்பிட்டலுக்கு போலாம், சீக்கிரம் கிளம்பலாம் என்று அனைவரையும் அவள்தான் அவசரப்படுத்தினாள். தீரன் எதுவும் பேசாமல் அவள் செய்கைகளை கவனித்துக் கொண்டிருந்தான்.
தவறு செய்து விட்டோம் என்று அவனுக்கு புரிந்தது. யாரோ ஏதாவது காட்டினா நம்பிடுவியா? முட்டாள். இவளுடைய அன்பு இல்லாம 3 வருஷம் எப்படி இருந்த? நீ வாழ்ந்தது நரக வாழ்க்கைதான். ஆனா தேவையில்லாம நீயே அதை உனக்கு வர வச்சுக்கிட்டியே. நீயும் கஷ்டப்பட்டு அவளையும் கஷ்டப்படுத்திக்கிட்ட. அவளுக்கு உன்னை தவிர வேற எதுவும் முக்கியம் இல்லடா. முட்டாள் முட்டாள் என்று அவன் மனம் அவனை திட்டிக் கொண்டிருந்தது. அவளையே பார்த்து கொண்டிருந்தவன் சட்டென்று அவளை இறுக்கி அணைத்துக் கொண்டான். எனக்கு ஒன்னும் இல்லடி, நான் நல்லாதான் இருக்கேன், பயப்படாத. நாம இன்னும் வாழ வேண்டிய வாழ்க்கை நிறைய இருக்கு. அது இல்லாம எப்படி உன்னை விட்டுட்டு போயிடுவேன்? அவ்வளோ சீக்கிரம்லாம் போக மாட்டேன், கவலைப்படாத என்று அவள் நெற்றியில் முத்தமிட்டான் தீரன். அவள் கண்களிலிருந்து கண்ணீர் வழிந்தபடியே இருந்தது. இப்போது எதுவும் அவள் மண்டையில் ஏறாது என்று தீரனுக்கு நன்றாகவே புரிந்தது. அவளை அணைத்தபடியே இருந்தான். அனைவரும் காரில் அமர்ந்திருந்தார்கள். யுவனுக்கு இப்போதுதான் நிம்மதி. தன் தங்கையும் இனி திருமணம் செய்து கொள்வாள் என்று புரிந்தது. அவனுக்கும் அவள் எந்த அளவுக்கு தீரன் மீது காதல் கொண்டிருக்கிறாள் என்று புரிந்து கொண்டான். இவளை போய் இன்னொருத்தனை கல்யாணம் பண்ணிக்க சொன்னேனே என்று நினைத்தான் யுவன். ரேவதியை பத்திரமாக தான் சொல்லும் வரை ஒரு இடத்தில் வைத்திருக்க சொல்லி தன் நம்பிக்கையான ஒருவர் மூலம் அனுப்பி வைத்தான் தீரன். காரில் வழியெல்லாம் தீரனையே திரும்பி திரும்பி பார்த்து கொண்டு வந்தாள் ஆதிரா. அவன் தலையில் ரத்தம் வழிந்து கொண்டிருந்தது. அதற்கு ஏற்கனவே ஃபர்ஸ்ட் எய்ட் செய்திருந்தார்கள். அவன் அமைதியாக இல்லாமல் போனை பேசிக்கொண்டே வந்தான். இதெல்லாம் பண்ணிடுங்க, அப்படியே அதை செஞ்சிடுங்க, ஆமா இப்பவே என்று அவன் கட்டளைகளை பிறப்பித்துக் கொண்டிருக்க ஆதிராவிற்கு கோபமாக வந்தது. போனை வாங்கி பட்டென்று கட் செய்து கீழே வைத்தாள். அவளிடமிருந்து போனை வாங்க போக, இங்க பாருங்க, உங்களை விட எனக்கு வேற எதுவும் முக்கியம் இல்ல, ஹாஸ்பிட்டல் போற வரைக்கும் சும்மா இருங்க, அவ்வளவுதான் சொல்லிட்டேன் என்றாள் ஆதிரா. தனக்காக ஒருத்தி அழ, சிரிக்க, உரிமையாக சண்டையிட, தன் சுக துக்கங்களை பகிர்ந்து கொள்ள தன்னவள் மீண்டும் வந்துவிட்டாள். இந்த தனிமை 3 வருடம் அவனை வாட்டி வதைத்திருந்தது. அதற்குள் ஹாஸ்பிட்டலின் உள் வந்துவிட அனைவரும் உள்ளே சென்றார்கள். அண்ணா, சீக்கிரம் டாக்டர் கூப்பிடுங்க, டாக்டர் டாக்டர் என்று கத்தினாள் ஆதிரா. அவளை ஒரு டாக்டர் என்பதை அந்த கணம் மறந்திருந்தாள் போல. ஆயினும் தன்னவன் மேல் அவள் வைத்திருக்கும் அன்பிற்கு என்ன சொல்வது? டாக்டர் வந்தார். டாக்டருக்கு தீரன் யார் என்று தெரியும். வாங்க சார், எப்படி சார் என்று அவர் கேட்பதற்குள் ஆதிரா, சீக்கிரம் டாக்டர், சீக்கிரம், அடிபட்டிருக்கு, சீக்கிரமா பாருங்களேன், ரத்தம் போய்கிட்டே இருக்கு என்று அவள் பதற்றமாக கூற அவளை ஆச்சரியமாக பார்த்தார்கள் மற்றவர்கள். டாக்டரும் அவளை பார்த்து, இவங்க யாரு சார் என்றார். தீரனுக்கு திருமணம் ஆகவில்லை என்று அவனை பற்றி அவருக்கு நன்கு தெரியும். நீங்க யார் மேடம், இவ்ளோ கன்சர்னா இருக்கீங்க? நாங்க பாக்குறோம், நீங்க பதட்டப்படாதீங்க, உங்களை பாக்குறதுக்கு தான் எங்களுக்கு கஷ்டமா இருக்கு என்று டாக்டர் அவளை சமாதானப்படுத்த முயல, நீங்க பாருங்களேன் ப்ளீஸ், அவருக்கு பிளட் வந்துட்டே இருக்கு பாருங்க என்றாள் அழுகையுடன். அவள் தவிப்பையும் அழுகையையும் பார்த்த டாக்டர், நீங்க யாரு மேம் என்று மரியாதையாக கேட்டார். அது நான் என்று அவள் தயங்க, என்னுடைய மிஸ்ஸஸ் என்றான் சற்றும் தயங்காமல் தீரன். அனைவரும் அவனை அதிர்ச்சியாக பார்த்தனர்.